ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே ரொம்ப ஸ்பெஷல் தான். அன்றைக்கி வந்துட்டு கணக்கம்பட்டியில் உள்ள சர்க்குரு பீடம் அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். முதல் நாள் நைட்டே வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 8 o'clock போலயே நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். அந்த கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு பஸ்ஸு வந்துட்டு எப்பயுமே இருக்குமா, அதனால் வந்துட்டு கிளம்பிட்டோம். நைட்டு ட்ராவல் பண்ண அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நைட்டே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது செக்கானத்திலிருந்து ஆரப்பாளையம் போய் ஆரப்பாளையத்திலிருந்து தான் பழனி வந்து பஸ் ஏறணும். எங்களுக்கு மதுரையிலிருந்து கோயிலுக்கு வந்து 2.5 மணி நேரம் ட்ராவல். கோயிலுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கோயிலில் வந்து இதான் வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து வந்துட்டோம். இதுதான் வந்துட்டு கோயில். நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு வந்துட்டு 11 மணி போல் நாங்கள் வந்து லைனில் வந்து நின்றோம். உள்ளே வர்றதுக்கு வந்து 11:30 ஆயிடுச்சு. 11:45 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜையை. வந்துட்டு நாங்கள் வர்ற நேரம் வந்துட்டு கரெக்டாக அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படியே ஃபஸ்ட்டாலாம் வந்துட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். நிறையா பேர் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூஜைக்காகவேவும். எங்களுக்கு என்னமோ தெரியலை. அம்மா கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, வந்த முதல் நாளே வந்துட்டு பூஜையை பார்த்துட்டிங்க, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே போன அன்றைக்கே நம்ம வந்து பூஜையை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜையெல்லாம் நல்லபடியாக வந்து முடிஞ்சது. எங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் லைன் கட்டி நின்றுருந்தாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் திருநீர் வாங்கிக்கிட்டு அப்படியே வெளியே போகிறதுக்கு அங்கிட்டே வந்து பாதை இருந்துச்சு. அப்படியே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லைனில் வந்து நின்றோம். லைனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாதையாவது போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். 200 இது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி தான் கட்டுனாங்கன்னு தெரில. அதை வேற நல்லா விறகு கம்பை வச்சு அந்த கயிறை வச்சு அப்படி கட்டி வச்சுருந்தாங்க. எவ்வளோ நாள் ஆச்சுன்னே தெரியல இதை கட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டியாலும் தூங்கவே இல்லையா, அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு நாங்களும் வந்துட்டோம். குட்டியாளுக்காக வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு கையில் குழந்தை வச்சுருக்கீங்களப்பா, இந்தப்பா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை வச்சு ஜூஸை வச்சு குடிக்க விட்டுக்கிட்டே வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டோம். இங்கு நடந்த விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருந்துச்சு. பிரசாதம் கொடுக்கும்போது வந்துட்டு அப்பயேவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு திருநீர் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன், அதுக்கப்புறம் பூவு, இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேசரி, அதுக்கப்புறம் ஜூஸ், இந்த மாதிரி வச்சு தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்தாங்க. அது சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சமமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு புளிசாதம் வந்து போட்டாங்க. அதையும் வந்து வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து வந்துட்டோம். வெளியே வந்துட்டு வந்து தூங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பேர் அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட விடிய ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வந்துட்டு செம்ம அழகாக இருந்துச்சு. சரி, நம்மளுக்கும் ஒரு இடம் வேணுமே தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இடத்த தேடி வந்து போய்கிட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குமா, அந்த இடத்துல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் தகுந்தாப்புல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து பார்த்துட்டோம். பார்த்த உடனே வந்துட்டு அந்த இடத்துல சரி நம்மளும் இந்த இடமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாங்கள் வந்து தூங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். குட்டீஸுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட மணி வந்து 2:30 ஆகிருச்சு. குட்டீஸ் வந்து அது வரைக்கும் தூங்கவே இல்லை.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பெட்ஷீட் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா சின்ன பையங்களை வந்துட்டு நம்ம கூப்பிட்டு போகிறோம், அங்கே போயிட்டு வந்து எதுவுமே இதாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால வந்துட்டு கீழே விரித்து நாங்களும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தான் வந்துட்டு சுத்தமாக தூக்கமே வரல. ரொம்ப நேரம் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. நைட் நேரத்தில் அப்படியே கீழே படுத்து மேலே வானத்தை பார்த்துக்கிட்டு பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 5 மணி போல் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எழுப்பி விட்டாச்சு. ஏன்னா பழனி கோயிலுக்கு போகணும் இல்லையா, அதனால வந்து எழுப்பி விட்டாச்சு. வரும்போது வந்துட்டு ஐயா வந்து வாழ்ந்த வீடு வந்து அங்கே தான் இருக்குது. அதையும் வந்துட்டு வரும்போதே வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் பழனிக்கு பஸ் ஏறி அங்கே பழனி கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு அவங்களோட வாழ்ந்த வீடு. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. காலையில் பார்க்கும்போது வந்துட்டு கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. நைட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு காலையில். அதுக்கப்புறம் பழனிக்கு பஸ் வந்துருச்சு. நாங்களும் வந்துட்டு பழனிக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். பழனிக்கு போன உடனே நாங்கள் போகும்போது வந்துட்டு பால்குடம் வந்துருச்சு. சரி போகும்போதே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலுக்கு முன்னாடியே வந்து மலையில் ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு மலையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்நியாரத்துலேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படின்ட்டு. தம்பிங்களுக்கு வந்துட்டு வடையெல்லாம் வாங்கி ஊட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலே ஏறுறதுக்கு. சாமி முருகா எல்லாரையும் காப்பாற்றுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வேற பயந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி மலை ஏறுறது செய்கிறது எல்லாம். மாமா வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் அமைச்சு தரலை. எங்கே போனாலும் வந்துட்டு என்னை வந்து எந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகணுமோ அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவார் சேஃபாக. எனக்கு ஒரு பயம் வேறு, ஏறிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாங்க வேறு பயமுறுத்திக்கிட்டே வந்தாங்க, ஏறிடுவியா ஏறிடுவியா அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்துட்டு சூப்பராக நான் வந்து ஏறியாச்சு. ஃபோனெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். கீழேயே வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து மேலே வந்து அனுப்பிச்சாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் கவரில் போட்டு வந்து கடையில் வந்து ஒரு கடையில் வந்துட்டு நாங்கள் டோக்கன் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த ஃபோன் மட்டும் நான் எப்படியோ தெரியாமல் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளே எடுத்துகிட்டு வந்து தான், ஏன்னா வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். மலை ஏறிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தண்ணி வசதி எல்லாமே அங்கே வந்து இருந்துச்சு. நம்ம வாட்டர் கேன் மட்டும் இருந்தால் கூட போதும், நம்ம மாட்டுக்கு கையில் வந்து எடுத்து குடிச்சிக்கிட்டே நம்ம மாட்டுக்கு மலை ஏறிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த அந்த நேற்று வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு மழை பெஞ்சு வந்துட்டு அங்கே வந்துட்டு மரையெல்லாம் வந்து
உடஞ்சி மண்ணெல்லாம் வந்து சருகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை வந்து அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உடுமன் கோயில் கீழே ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் வந்துட்டு இறங்கி ஸ்டெப்ஸ் வழியாக வந்துட்டு ஏற விட்டுட்டாங்க. அதனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ஏற முடியும் அந்த இடத்துல, அந்தளவுக்கு வந்துட்டு கூட்டமாக இருந்துச்சு. அம்மா வந்துட்டு டோக்கன் வந்து வாங்க போயிருந்தாங்க. நாங்களும் மலை ஏறிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்தோம். சரி டோக்கன் வாங்கிட்டு வந்தால் தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வரிசையில் வந்து நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே பால் குடம் வந்தது இல்லையா, அவங்க வந்து பூஜைக்காக வந்துட்டு சைடில் வந்துட்டு நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க. நம்மளாம் வந்து சாமியை பார்க்க வந்து லைனில் வந்து நின்றாச்சு. இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து நடந்தது என்ன அப்படின்னா, லைனில் வந்துட்டு நம்மளை வந்து நிற்கவே விடலை. நம்மளை வந்து சேஃப்டியாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உட்கார வச்சு தான் கூப்பிட்டு போனாங்க. ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 50 பேர்கிட்ட உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேரெல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் அதை லாக் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வந்துட்டு அடுத்ததை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அப்படி தான் உட்கார வச்சே வந்துட்டு சூப்பராக கொண்டு போனாங்க. யாருமே வந்துட்டு நிற்கிற மாதிரி இல்லை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது வந்துட்டு முருகன் ஐயா வந்துட்டு ராஜா வேடத்தில் வந்து இருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தாங்க. நான் எனக்காகவும் என்னோடய ஃபேமிலிக்காகவும் என்னோடய ஏஎஸ் ஃபேமிலிக்காகவும் நாங்கள் எந்த செயல் செஞ்சாலும் எங்களுக்கு துணையாக நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து மேலேயே அன்னதான சாப்பாடு வந்து கொடுத்தாங்க. அதனால மேலேயே வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா குட்டி பசங்களாம் வந்துட்டு ரொம்ப வந்து இதாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மேலேயே வந்து சாப்பிட்டுட்டு தெம்பாக வந்து கீழே வந்து இறங்கினோம். கீழே இறங்குறதுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு டைம் வந்து எடுக்கலை. சீக்கிரமாகவே நாங்கள் இறங்கிட்டோம். நாங்களோட நினச்சேன் ரயிலில் போயிடுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இறங்குறதுக்கு வந்து பெருசாக டைம் எடுக்கலை. டக்குன்னு இறங்கி வந்து வந்துட்டோம். அது இறங்குறதுக்கு வந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் இறங்கும் போது மணி வந்து 12:30 இருக்கும். அந்த நேரத்துலையும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு தான் இருந்தாங்க. வெயில் அவ்வளோ வெயில் இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு மலை மேலேயே வந்துட்டு முருகன் ஐயாவை பார்க்குறதுக்கு ஏறி வந்துட்டு தான் இருந்தாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது வந்துட்டு வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. அதான் சரியாக வந்து என்னால் இது பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு பக்கம் இறங்கிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. அதனால் உட்காந்து நாங்கள் வந்து இறங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிளாக்கா தெரியுது. அறிவிப்பு பொள்ளாச்சியை சேர்ந்த நாகராணி குட்டி பசங்க வந்து மங்கியை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னையும் சேர்த்து சொன்னாங்க, அம்மா வீடியோ எடுமான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசைக்கு வந்து வீடியோவும் எடுத்தாச்சு. எங்க போயிருச்சுல ஒரு வழியாக வந்து கீழே இறங்கி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு தேவையானது வந்துட்டு நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். முருகன் ஃபோட்டோ வந்து வீட்டில் எவ்வளவோ படங்கள் இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு படம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிவா முருகன் அந்த குட்டி பாப்பா முருகன் ஐயா போட்டால் வந்து வாங்கினோம். அது போக வந்துட்டு எங்களுக்கு தேவையான கிளிப்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறையா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து நடந்து வந்துட்டோம். நடந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கீழே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த குதிரை வண்டியில் வந்துட்டு நாங்கள் ஏற போகிறோம். பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளையில் போனதே, அதுக்கப்புறம் போனதே இல்லையா, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் வேற காலை கீழே தொங்க போட்டு வேற உட்காந்துருந்தோம் நானும் அம்மாலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஐயா வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போய் இறக்கி விட்டுட்டாங்க. அப்படியே இதில் ரொம்ப நேரம் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாகவே இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இறங்குற இடம் வந்துருச்சுல, இறங்கித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. அந்த தாத்தா வந்துட்டு அந்த நம்ம குட்டி தம்பிங்களுக்கெலாம் வந்துட்டு நிறையா பேசிக்கிட்டே வந்தார், சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்திருந்தார். அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு.
பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி விட்டார். மதுரை பஸ்ஸு பார்த்தா மதுரை பஸ்ஸே கிடையாது. ஐயே என்னங்கடா பஸ்ஸவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம். திண்டுக்கல் பஸ்ஸு தான் அதிகமாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு மதுரை பஸ்ஸு அங்கே வரதை நாங்கள் பார்த்துட்டோம். நானும் எங்கள் சித்தையும் சீட்டு பிடிக்க வந்துட்டு ஓடி போய் ஏறி சீட்டு பிடிச்சோம். அது ரொம்ப செம்ம காமெடியாக இருந்துச்சு. மதுரை பஸ்ஸு இல்லாதனால வந்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்ம பசங்களுக்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். சீட் இல்லாமல் எப்படி நம்ம போக முடியும்? ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்துச்சு. கரெக்டாக நாங்கள் முன்னாடியே நாங்கள் பார்த்துட்டோம். அந்த பஸ்ஸு வர்றதை அங்கேயே நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் அங்கே போய் நாங்கள் ஏறி இங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தோம். அதனால தான் எங்களுக்கு சீட்டு வந்து கிடச்சிது. தம்பிங்களும் எல்லோரும் வந்துட்டு சேஃப்டியாக உக்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.